Dear friends, good evening to all. 500 plus most expected mechanical question series today IC engines 25 questions discuss பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ற முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நம்ம இதுவரைக்கும் 12 வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃபார் வைசாக் ஸ்டீல் பிளான்ட் அண்ட் எஸ்எஸ்சி ஜேஇக்காக. ஸோ எல்லா வீடியோஸும் மறக்காமல் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸாக நம்ம பார்த்துட்டு வரோம். சரிங்களா? ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். எனி டவுட்ஸ் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணி கேளுக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question 301 பாருங்க. A cycle consisting of two reversible isothermal process and two reversible isobaric process is known as அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்கு. சரிங்களா? ஃபார் கேஸ் பவர் சைக்கிள், வேப்பர் பவர் சைக்கிள். இப்போ கேஸ் பவர் சைக்கிள்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா two reversible isothermal process. ஓகேவா? two reversible isothermal process and two reversible isobaric process. சரிங்களா? ஐசோபாரிக் இந்த இடத்துல என்னது? பாரிக், ஐசோபாரிக். அப்போ பி இருக்குங்களா? ஸோ எப்படி ஷார்ட்கட் வச்சு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐசோதெர்மல் அண்ட் ஐசோபாரிக்னு கொடுத்தா பிக்கு அடுத்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஏபிசிடியில் பிக்கு அடுத்து என்ன வரும்? கண்டிப்பாக என்ன வரும்? இ தான் வரும். பிசிடி இ தான் வரும். ஸோ அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு கேட்டால் டூ ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் அண்டு ஐசோபாரிக் கொடுத்துருந்தாங்கன்னா எரிஸ்கன் சைக்கிள் வரணும். அதாவது ஐசோபாரிக் போல வால்யூம் டூ ரிவர்சிபிள் ஐசோகோரிக் இல்லைனா என்னன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? வால்யூம் ஓகேவா? வின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டிர்லிங் சைக்கிள் வரணும். ஓகேவா? டூ ரிவர்சிபிள் கான்ஸ்டன்ட் வால்யூம் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டிர்லிங் சைக்கிள். பட் ஐசோபாரிக் ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா எரிஸ்கன் சைக்கிள் தான் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு டூ ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் அண்ட் டூ ரிவர்சிபிள் ஐசோபாரிக்னா எரிஸ்கன் சைக்கிள். இப்போ எரிஸ்கன் சைக்கிள் நிறைய கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A gas turbine cycle with infinitely large number of stages during compression and expansion leads to. ஓகே, இன்ஃபைனட் இப்போ நம்மளுக்கு சாதாரணமாக ஒரு கேஸ் டர்பைன் சைக்கிள் இருக்குது. அது என்னது? பிரைட்டன் சைக்கிள். அப்போ பிரைட்டன் சைக்கிளே நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால் அந்த கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன் அந்த ஸ்டேஜ் அப்போ இன்ஃபைனட்லி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் யூஸ் பண்ணோம்னா அதே கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணோம்னா மாடிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டால் அதே எரிஸ்கன் சைக்கிள் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இன்ஃபைனட்லி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் யூஸ் பண்ணோம்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க கேட்டால் எரிஸ்கன் சைக்கிள். ஸோ இப்போ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Which one of the following cycle has the maximum highest thermal efficiency for a given maximum and minimum cycle temperature? சரிங்களா? நமக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் கொடுத்துட்றாங்க அட் கிவன் கண்டிஷனில். நமக்கு எந்த சைக்கிள் இந்த கீழே 4 ஆப்ஷனில் எந்த சைக்கிள் ஹையஸ்ட் தெர்மல் எஃபிஷியன்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சைக்கிள் ஹையஸ்ட் எஃபிஷியன்சி கொடுக்குன்னா ஸ்டிர்லிங் சைக்கிள். சரிங்களா? டூ ஐசோதெர்மல் ரெண்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் இருக்கும், ரெண்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் இருக்கும். சரிங்களா? வால்யூம் கான்ஸ்டன்டாக இருக்கும். வால்யூம் வி இருக்கு. விக்கு அடுத்து என்ன வரும்? எஸ் தான் வரும். ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட் வச்சு. அப்போ 303க்கு ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 304 பாருங்க. த ஆர்டர் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் ஆட்டோ டீசல் டியூயல் வென் தே ஹாவ் ஈக்குவல் கம்ப்ரெஷன் ரேஷியோ. சரிங்களா? ஈக்குவல் கம்ப்ரெஷன் ரேஷியோ அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ இதில் ஒரு 3 கண்டிஷன் இருக்கும். இந்த 3 கண்டிஷனை வச்சு நம்மளுக்கு மாற்றி எல்லா எக்ஸாம்லையுமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா கம்ப்ரெஷன் ரேஷியோ 3 சைக்கிளுக்கு சேமாக இருக்கு. சரிங்களா? ஆட்டோ சைக்கிளுக்கு, டீசல் சைக்கிளுக்கு, டியூவல் சைக்கிளுக்கு மூணுத்துக்குமே கம்ப்ரெஷன் ரேஷியோ ஆர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா எதுக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குன்னு கேட்டால் ஆட்டோ சைக்கிளுக்கு தான். ஆப்ஷன் ஏ பாருங்க. ஆட்டோ சைக்கிளுக்கு தான் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. எப்பயுமே எப்படி எது இருக்குன்னு பார்த்தோம்னா நடுவில் இது இருக்கும் டீசல், லாஸ்ட் டியூவல் சைக்கிள். சரிங்களா? அதே இந்த இடத்துல பார்த்தோம்னா கம்ப்ரெஷன் ரேஷியோக்கு பதிலாக இந்த இடத்துல கொஸ்டின் 304ல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவல் கம்ப்ரெஷன் ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் கம்ப்ரெஷன் ரேஷியோனா ஆட்டோ சைக்கிள் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இருக்கும். பட் அது நமக்கு ப்ரெஷர். சரிங்களா? நமக்கு ப்ரெஷர் இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ப்ரெஷரை வச்சு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்கு மூணுத்துக்குமே அப்படின்னு சொல்லி ப்ரெஷரை வச்சு கொடுத்துட்டாங்கனாவே ப்ரெஷர்னாவே அந்த இடத்துல எது மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இருக்குன்னா டீசல் சைக்கிள் தான் என்னது மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கம்பேர் தென் ஆட்டோ சைக்கிள். சரிங்களா? ப்ரெஷர்னு ஒரு வார்த்தை கொஸ்டின்ல இருந்துச்சுன்னா என்ன ஆப்ஷன் வரும்னு பார்த்தா டீசல் சைக்கிள் தான் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வரும். பட் கம்ப்ரெஷன் ரேஷியோ அதிகம் அப்படின்னு சொல்லி கம்ப்ரெஷன் ரேஷியோ ரொம்ப அதிகப்படுத்துறாங்க. மேக்ஸிமம் கம்ப்ரெஷன்
ரேஷியோ ஃபார் ஆல் சைக்கிள்ஸ்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, கொஸ்டினில் ஈக்குவல் கம்ப்ரெஷன் ரேஷியோ கொடுத்துருந்தாவே ஆட்டோ தான் என்னது மேக்ஸிமம் எஃபிஷியன்சி, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஒருவேளை நமக்கு வந்து ப்ரெஷர் ரேஷியோ, அந்த ப்ரெஷர் வந்து மேக்ஸிமம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா டீசல் வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 305 பாருங்க. Auto cycle efficiency is higher than the diesel cycle efficiency for the same compression ratio. சரிங்களா, லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல, இப்போ சேம் கம்ப்ரெஷன் ரேஷியோ கொடுத்துட்டாவே நமக்கு எந்த சைக்கிள் அதிக எஃபிஷியன்சி வரணும், ஆட்டோ சைக்கிள் தான் வந்து அதிக எஃபிஷியன்சி. அண்ட் ஈட் இன்புட், சரிங்களா, ரெண்டுமே வந்து சேமாக இருக்கு, ஈட் இன்புட்டும் சேம் அண்ட் கம்ப்ரெஷன் ரேஷியோ சேமாக இருந்துச்சுன்னா ஆட்டோ சைக்கிள் தான் வந்து அதிக எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டாங்க. ஏன் வந்து ஆட்டோ சைக்கிள் வந்து அதிக எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் ரேஷியோ அண்ட் மேக்ஸிமம் ஈட் இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு ஈட் ரிஜெக்ஷன் என்ன ரொம்ப கம்மியாயிடும். சரிங்களா, ஈட் ரிஜெக்ஷன் இஸ் லோவர். சரிங்களா, ஈட் ரிஜெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் நமக்கு அது எஃபிஷியன்சி வந்து மேக்ஸிமமாக இருக்கு. ஸோ அப்போ மேக்ஸிமம் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ ஈட் ரிஜெக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து என்னன்னா ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி வந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 306 பாருங்க. நாக்கிங் டெண்டன்சி இன் எஸ்ஐ இன்ஜின் ரெடியூசஸ் வித் இன்க்ரீசிங். ஓகேவா, இப்போ நாக்கிங் அண்ட் டிட்டானேஷன் சொல்லி படிப்போம். நாக்கிங் வந்து எங்கே வரும்னு கேட்டால் வந்து ஸ்பார்க் இக்னிஷன். ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின் என்னது, பெட்ரோல் இன்ஜின். சரிங்களா, இப்போ பெட்ரோல் இன்ஜின் பார்த்தா 2 வீலரில் எல்லாமே யூஸ் பண்ணுவோம், காரில் வந்து 4 வீலரில் யூஸ் பண்ணுற இன்ஜின்ஸ் தான் வந்து பெட்ரோல் இன்ஜின். ஸோ பெட்ரோல் இன்ஜினுக்கு நேம் வந்து ஆட்டோ சைக்கிள்னு சொல்லலாம். இப்போ நாக்கிங் டெண்டன்சின்னு என்னென்னா ஒரு அன்வான்ட் சவுண்டு. சரிங்களா, நம்ம அன்வான்ட் கம்பஷன் தான் நம்மளுக்கு நடக்கும். சரிங்களா, ஒரு நாய்ஸ், அன்வான்ட் நாய்ஸ் பேர் தான் நாக்கிங்னு சொல்லுவோம். அது எதனால் ஏற்படுதுன்னு கேட்டோம்னா வந்து நமக்கு வந்து எதனால் ஏற்படுதுன்னு கேட்டால் வந்து கம்ப்ரெஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுறனாலையும் வால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறனாலையும் அது சூப்பர் சார்ஜிங் இல்லாதனால அதனால் இன்க்ரீஸ் பண்ணுறனால தான் வரும். எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு கேட்டால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு கம்பஷன் நடக்கணும். சரிங்களா, அப்போ இன்ஜினோட ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கம்பஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். கம்பஷன் ஃபாஸ்ட்டாக நடந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து அது நாக்கிங் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ அப்போ வந்து இன்ஜின் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண இன்ஜின் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், எண்ணெய் வந்து என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். எண்ணெய் இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து எந்த கம்மியாகும்னு கேட்டால் வந்து நாக்கிங் என்ன பண்ணலாம், கம்மி பண்ணலாம். ஸோ அப்போ எண்ணும் நாக்கிங் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். நம்ம இன்ஜின் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் நாக்கிங் வந்து கம்மியாயிடும். ஓகேவா, ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் இது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 307. த வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி ஆஃப் எ வால் டிசைன்ட் எஸ்ஐ இன்ஜின் இஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப். சரிங்களா, ஸோ அதனால் ஒரு எஸ்ஐ இன்ஜின் ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின், அதாவது பெட்ரோல் இன்ஜின். பெட்ரோல் இன்ஜினோட எஃபிஷியன்சி, வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி எவ்வளோ ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு கேட்டால் வந்து ஆப்ஷன் டி 70 to 90% என்னது வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி இருக்கும். சரிங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 308. நாக்கிங் டெண்டன்சி இன் கம்ப்ரெஷன் இக்னிஷன் இன்ஜின் இன்க்ரீசஸ் வித். சரிங்களா, இப்போ நாக்கிங் பார்த்தோம், பெட்ரோல் இன்ஜினுக்கு பார்த்தோம், அது மாதிரி டீசல் இன்ஜினுக்கு இன்னொரு நேம் தான் அது கம்ப்ரெஷன் இக்னிஷன் இன்ஜின், அதாவது சிஐ இன்ஜின் சொல்லுவோம். சரிங்களா, சிஐ இன்ஜின்றது என்னன்னா வந்து டீசல் இன்ஜின். சரிங்களா, இப்போ டீசல் இன்ஜின் பார்த்தா வந்து ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், பஸ் ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல டீசல் இன்ஜின், கார்லேயே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டீசல் இன்ஜின்ஸில் நாக்கிங் வந்து என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும். சரிங்களா, பட் நாக்கிங் எதனால் வந்து அதிகமாக வருது, ஏன் வந்து அதிகமாக வருதுன்னா வந்து நமக்கு வந்து கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக வச்சோம்னா வந்து என்ன பண்ணலாம், கம்மி பண்ணலாம். பட் ஏன் அதிகமாக வருதுன்னா அதனுடைய கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து என்ன பண்ணலாம், கம்மி பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நாக்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, இப்போ பெட்ரோல் இன்ஜினுக்கு பார்த்தா பெட்ரோலுக்கு ஒரு கம்ப்ரெஷன் ரேஷியோ இருக்கும், டீசலுக்கு வந்து ஒரு கம்ப்ரெஷன் ரேஷியோ இருக்கும். 7 to 10 அதுதான் வந்து பெட்ரோலுக்கு. பட் டீசலுக்கு கம்ப்ரெஷன் ரேஷியோ எவ்வளோ, 15 to 20 இருக்கும். சரிங்களா, பட் அதை விட கம்மியாக நம்ம கம்ப்ரெஷன் ரேஷியோ யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நாக்கிங் வரும். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஏர் என்ன பண்ணுவோம், தனியாக கம்ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து ஃபியூல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். சரிங்களா, இதுதான் இந்த ப்ராசஸ் தான் நம்மளுக்கு எங்க நடக்கும் கேட்டால் கம்ப்ரெஷன் இக்னிஷன்ல வந்து இதுதான் நடக்கும். சரிங்களா, இப்போ டீசல் இன்ஜின் என்ன பண்ணுவாங்க, தனியா வந்து ஏர் என்ன கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கம்ப்ரெஷன் ரேஷியோ எப்படி இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் நாக்கிங் என்ன பண்ண முடியும், கம்மி பண்ண முடியும். சரிங்களா, அப்போ நாக்கிங் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நமக்கு வந்து டிக்ரீஸ் இன் கம்ப்ரெஷன் ரேஷியோனால வந்து நமக்கு என்னது நாக்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ கம்ப்ரெஷன் ரேஷியோ எப்பவுமே அதிகமாக இருக்கணும். 15 to 20 ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமே இல்லை, நோ டேஞ்சர், நோ நாக்கிங். ஓகேவா, ஸோ அப்போ 308க்கு வந்து இது நாக்கிங் வந்து ஏன் அதிகமாக வருதுன்னு கேட்டால் கம்ப்ரெஷன் ரேஷியோ ரொம்ப கம்மியான வேலையை வைக்கிறதுனால நமக்கு நாக்கிங் வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 309 பாருங்க. த டெண்டன்சி ஆஃப் நாக்கிங் இன் சிஐ இன்ஜின் ரெடியூசஸ் பை. ஓகேவா, கம்ப்ரெஷன் இக்னிஷன் இன்ஜினில் நாக்கிங் எப்படி நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, எப்படி நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் வந்து ஆப்ஷன் சி இன்ஜெக்ஷன் ஆஃப் ஃபியூல் ஜஸ்ட் பிஃபோர் டாப் டெட் சென்டர். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நாக்கிங் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். சரி,
சாரி நாக்கிங்கே கிடையாது, கம்ப்ரஷன் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணணும். கம்ப்ரஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு கரெக்டான டைமில் வந்து என்ன பண்ணணும், டாப் டெட் சென்டருக்கு முன்னாடி ஓகேவா, கரெக்டான டைமில் வந்து அது டாப் டெட் சென்டர் வந்து பிஸ்டன் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும். சரிங்களா, ஃபியூல் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து என்னது கம்பஷன் நடக்கும். சரிங்களா, ஸோ அப்போ எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், இன்ஜெக்ஷன் ஆஃப் ஃபியூல் ஜஸ்ட் பிஃபோர் டாப் டெட் சென்டர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் number 310 பாருங்க. At the time of starting, idling and low speed operation, the carburetor supplies a mixture which can be termed as. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 வீலர் எடுத்துக்கிறோம். 2 வீலர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, மார்னிங் டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்லை ஐடிலிங் என்னது, நம்ம வந்து வண்டி வந்து என்னது ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்கும். பட் வண்டி வந்து ஸ்டார்ட்டில் தான் இருக்கும். பட் நம்ம வந்து ரோட்டில் வந்து போயிட்டு இருக்க மாட்டோம், ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம். பட் வண்டி வந்து ஆனில் இருக்குது, இன்ஜின் வந்து ஆனில் இருக்குது. அதுதான் அது ஐட்லிங் கண்டிஷனாக சும்மா இருக்கிற கண்டிஷன். இன்ஜின் ஆனில் இருக்குது, பட் வந்து வண்டி மூவ் ஆகலை. அது மாதிரி கண்டிஷனுக்கும் அடுத்து ஒரு கொஞ்சமான ஒரு ஸ்லோவான ஸ்பீடில் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி கண்டிஷனில் நமக்கு வந்து ஃபியூல் இருக்குல்ல, ஃபியூல் வந்து எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபியூல் வந்து ரிச் மிக்சராக இருக்கணும். ஸோ அப்போ ரிச் மிக்சர் என்னது அப்படின்னு கேட்டோம்னா வந்து நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் மிக்சர் இருக்கும். மிக்சர்னு என்னன்னா வந்து இப்போ கார்பரேட்டரில் வந்து ஏரும் ஃபியூல் வந்து மிக்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இப்போ கார்பரேட்டரில் ஏர் எவ்வளோ ரேஷியோ இருக்கணும், ஃபியூல் எவ்வளோ ரேஷியோ இருக்கணும், அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா மிக்சர்னு சொல்லுவோம். அதை வந்து ஏர் ஃபியூல் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து 14.1 இருந்துச்சுன்னா அது பேர் ஸ்ட்ரைக்கோமெட்ரி ஏர் ஃபியூல் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து 14.1 விட சரிங்களா 14.1 தான் வந்து 14.1:1 அதான் வந்து நம்ம ஸ்ட்ரைக்கோமெட்ரி ஏர் ஃபியூல் ரேஷியோன்னு சொல்லுவோம். அப்போ வந்து என்ன அர்த்தம்னு கேட்டோம்னா வந்து ஒரு பங்கு வந்து என்னன்னா ஏர், 14.1ன்றது என்னன்னா ஃபியூல். சரிங்களா, இப்போ வந்து நமக்கு வந்து அதிகமாக ஃபியூல் வேணும் அப்படின்னு சொன்னால் அதிகமான 14 மடங்கு வந்து ஃபியூலும் 1 மடங்கு வந்து காற்று ஏர் அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அதை கரெக்டான விகிதத்தில் இருந்தால் 14.1. சரிங்களா, இப்போ லெஸ் தென் 14.1னா என்ன அர்த்தம்னு கேட்டால் வந்து நமக்கு வந்து கம்மியான அளவு தான் என்ன பண்ணுவோம், நான் அது ஏர் வந்து யூஸ் பண்ணுவோம், அதிகமாக வந்து ஃபியூல் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, 14.1 விட அதிகமாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போ எதாவது ரிச் மிக்சர்னு சொல்லுவோம். ரிச் மிக்சர்ன்றது என்னன்னா அதிகமாக, ரிச்ன்றது என்னன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கானா என்ன அர்த்தம், ஃபியூல் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். சரிங்களா, ஃபியூல் வந்து மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுறோம். ஃபியூல் மேக்ஸிமமாக யூஸ் பண்ணோம்னா அது பேர் ரிச் மிக்சர்னு சொல்லுவோம். எவ்வளோ மேக்ஸிமம்னா 14.1 ரேஷியோ வந்து அதிகமாக யூஸ் பண்ணோம்னா அது பேர் வந்து ரிச் மிக்சர்னு சொல்லலாம். அந்த ரிச் மிக்சர் தான் எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டோம்னா வந்து கார்பரேட்டர் எப்போல்லாம் ரிச் மிக்சர் வந்து இன்ஜினுக்கு கொடுக்கும்னு பார்த்தோம்னா வந்து அட் த டைம் ஆஃப் ஸ்டார்டிங். ஏன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 3 to 4 hours வந்து வண்டி வந்து ஆஃபில் இருக்குது, அதுக்கு திடீர்னு ஆன் பண்ணும்போது நமக்கு அதிகமாக வந்து ஃபியூல் கொடுத்து தான் என்ன பண்ண முடியும், ரன் பண்ண வைக்க முடியும். சரிங்களா, அது மாதிரி ஸ்டார்டிங் கண்டிஷனில் ஐட்லிங் கண்டிஷனில் இல்லை ஸ்லோவாக ஸ்பீடு போகும்போதெல்லாம் நமக்கு என்ன மிக்சர் கொடுத்தா வந்து வண்டி ஸ்மூத்தாக போகும்னு கேட்டால் ரிச் மிக்சர் கொடுத்தா தான் வந்து ரன்னிங்கில் இருக்கும். சரிங்களா, இன்ஜின் வந்து ரன்னிங்கில் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் அது கரெக்டான ஆன்சர். ரிச் மிக்சர் கொடுத்தா தான் கரெக்டான வந்து நமக்கு வந்து ஆனில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 311 பாருங்க. வேர் டஸ் மிக்சிங் ஆஃப் ஃபியூல் அண்ட் ஏர், சரிங்களா, மிக்சிங் ஆஃப் ஃபியூல் அண்ட் ஏர் டேக்ஸ் பிளேஸ் இன் கேஸ் ஆஃப் டீசல் இன்ஜின். சரிங்களா, டீசல் இன்ஜினில் ஃபியூலும் ஏரும் எங்கே போய் மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டீசல் இன்ஜின் கேட்டால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், இது பேர் டீசல் இன்ஜின் இன்னொரு நேம் தான் என்னது, கம்ப்ரஷன் சிஏ இன்ஜின், கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜின். ஃபஸ்ட்டு ஏர் மட்டும் போய் கம்ப்ரஸ் ஆகிக்கும், அதுக்கடுத்து நம்ம இன்ஜெக்டர், சரிங்களா எல்லாரும் படிச்சிருப்பீங்க, இன்ஜெக்டர் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஃபியூல் வந்து தனியாக வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ எந்த இடத்துல போய் கரெக்டாக ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகுது, ரெண்டுமே வந்து மீட் பண்ணிக்கிறாங்க, மிக்சிங் ஆகுது, கரெக்டாக இன்ஜின் சிலிண்டருக்குள்ளே தான் என்ன பண்ணுறாங்க, ஃபியூலும் யாரும் போய் மிக்ஸ் ஆகிக்கிறாங்க. பட் வந்து நமக்கு இது பார்த்தோம்னா பெட்ரோல் இன்ஜின் என்ன பண்ணுவோம், கார்பரேட்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. சரிங்களா, கார்பரேட்டரில் என்ன பண்ணுவாங்க, யாரையும் ஃபியூலும் மிக்ஸ் பண்ணி அதுதான் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து இன்ஜினுக்குள்ளே வந்து இன்ஜினுக்குள்ளே அனுப்புவாங்க. சரிங்களா, அப்போ ஏர் ஃபியூலும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அனுப்புனா எங்கே மிக்ஸ் பண்ணுவாங்க, கார்பரேட்டரில் மிக்ஸ் பண்ணி அனுப்பணும்னா அது பேர் பெட்ரோல் இன்ஜின். பட் டீசல் இன்ஜின் பார்த்தா வந்து இன்ஜினுக்குள்ளே தான், இன்ஜின் சிலிண்டருக்குள்ளே தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஏரை மட்டும் அனுப்பி கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃபியூலை வந்து அனுப்பி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அது பேர் என்னது, டீசல் இன்ஜின் ஆர் கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜின். சரிங்களா, ஸோ அப்போ இன்ஜின் சிலிண்டர் தான் ரெண்டுமே மீட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 312 பாருங்க. வாட் இஸ் த ஃப்ளாஷ் பாயிண்ட் ஆஃப் லிக்விட் ஃபியூல்? சரிங்களா, இப்போ லிக்விட் ஒரு ஃபியூல்னு எடுத்துக்கிட்டாவே அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான 2 ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தா ஃப்ளாஷ் பாயிண்ட் அண்ட் ஃபயர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ ஃப்ளாஷ் பாயிண்ட்னு என்னது, ஃபயர் பாயிண்ட் என்னன்னு நமக்கு தெரியணும். ஃபயர் பாயிண்ட்னா எப்போ தான் நமக்கு வந்து ஃபயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த பாயிண்ட் தான் நான் சொல்லுவோம். எந்த டெம்பரேச்சரில் வந்து நமக்கு வந்து ஃபயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுதான் ஃபயர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. பட் கொஸ்டின்ல வந்து ஃப்ளாஷ் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் பாயிண்ட்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஆப்ஷன் பி பாருங்க. The temperature at which the fuel emits vapor at the rate
which produce can inflammable mixture with air. சரிங்களா, நமக்கு வந்து அந்த ஃபிளாஷ் நமக்கு ஒரு அந்த ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணும். சரிங்களா, ஒரு ஃபிளாஷ் வந்து நம்ம வந்து ஒரு ஃபியூல் இருக்கு, ஃபியூல் வந்து நம்ம கிட்ட நெருப்பை கொண்டு போகும்போது வந்து ஒரு செகண்ட் மட்டும் அது எரிஞ்சு ஆஃப் ஆகும். சரிங்களா, அப்போ வந்து அதனுடைய ரேடியேஷன் வந்து என்ன ஃபிளாஷ்னா அது நமக்கு வந்து லைட் போகிறோம், ஒரு ஃபிளாஷ் ஆகிட்டு ஆஃப் ஆகுதுல்ல, அதே மாதிரி தான் வந்து ஃபியூலும் வந்து ஒரு ஃபிளாஷ் ஆகிட்டு ஆஃப் ஆகும். சரிங்களா, அந்த டெம்பரேச்சர் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபியூல் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த வேப்பர் ஆகிட்டு கொஞ்சம் எமிட் பண்ணிட்டு திரும்ப வந்து உள்ளே போகும். சரிங்களா, ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிளாஷ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி தான் அது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 313. Reference fuel for knock rating of SI engine fuels would include. சரிங்களா, இப்போ நாக் ரேட்டிங் கேட்குறாங்க, நாக் ரேட்டிங் ஆஃப் ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின் கேட்குறாங்க. நாக் ரேட்டிங் ஆஃப் ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின் எதை வச்சு நம்ம வந்து எதை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணுவோம்னு கேட்டால் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, N-ஹெப்டேன் அண்ட் ஐசோ ஆக்டேன் இது ரெண்டுத்தையும் வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு பேராமீட்டர் அந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு தான். சரிங்களா, அந்த ரெஃபரன்ஸ் வச்சு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்ஐ இன்ஜினோட ரேட்டிங் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா, N-ஹெப்டேன் அண்ட் ஐசோ ஆக்டேன் அதை வச்சு தான் என்னன்னா நாக் ரேட்டிங்கை வந்து என்னன்னா டிஃபைன் பண்ணுவாங்க. சரியா, N-ஹெப்டேன் அண்ட் ஐசோ ஆக்டேன், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், the C10 number of automotive diesel fuel used in India is in which one of the following ranges. சரிங்களா, இப்போ C10 நம்பர் அண்ட் ஆக்டேன் நம்பர்னு சொல்லி படிச்சிருப்போம். C10 நம்பர் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு கேட்டால் டீசல் இன்ஜின் தான் என்ன பண்ணுவோம்னா சிக்கு அடுத்துனது டி, அதை C10 டின்றது டீசல் இன்ஜின். அப்போ டீசல்னா C10 நம்பர் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு கேட்டால் டீசல் இன்ஜின். பட் ஆக்டேன் நம்பர்னா ஓ, அப்போ வந்து என்னென்னா வந்து ஆக்சிஜன், அப்போ வந்து என்னென்னா பெட்ரோல் இன்ஜின். சரி, இதெல்லாம் ஆக்சிலைன் அந்த ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறதான ஏர் யூஸ் பண்ணுறதா நம்ம வந்து பெட்ரோல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து ஆக்டேன் நம்பர் வந்து பெட்ரோல் இன்ஜினுக்கும் C10 நம்பர் வந்து டீசல் இன்ஜினுக்கு. அப்போ C10 நம்பரோட ரேஞ்ச் எவ்வளோ யூஸ் பண்ணணும், இந்தியாவில் வந்து எவ்வளோ இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து நாக்கிங் வந்து நடக்குமே. சரிங்களா, அப்போ வந்து ஃபியூலோட இது வரும்ல எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெளியே போகும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து C10 ரேட்டிங் எவ்வளோ இருக்கணும், C10 நம்பர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் வந்து ஆப்ஷன் பி 41 to 50 ரேஞ்சஸ்க்குள்ளே என்ன பண்ணணும், C10 நம்பர் இருக்கிற மாதிரி வந்து நம்ம ஃபியூல் வந்து டீசல் ஃபியூல் வந்து வாங்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 315 பாருங்க, the method of determination of indicated power of multi-cylinder SI engine is by the use of. சரிங்களா, நம்ம வந்து இண்டிகேட்டட் பவர் வந்து கால்குலேட் பண்ணணும். எதுக்கு கால்குலேட் பண்ணணும்னு கேட்டால் மல்டி சிலிண்டர் எஸ்ஐ இன்ஜினுக்கு. சரிங்களா, மல்டி சிலிண்டர் ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜினுக்கு நம்ம வந்து இண்டிகேட்டட் பவர்னா வந்து சிலிண்டருக்குள்ள, சரிங்களா, இன்ஜினோட சிலிண்டருக்குள்ள வந்து எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த பவருக்கு பேர் தான் வந்து இண்டிகேட்டட் பவர்னு சொல்லுவோம். அதே வந்து கிராங்க் ஷாஃப்ட்ல வந்து எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்டால் அந்த பவர் பேர் என்ன சொல்லுவோம், அது பேர் தான் பிரேக் பவர்னு சொல்லுவோம். பட் இண்டிகேட்டட் பவரை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க மல்டி சிலிண்டர் இன்ஜின்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஆப்ஷன் பார்த்தா மோர்ஸ் டெஸ்ட். சரிங்களா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மோர்ஸ் டெஸ்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம், இண்டிகேட்டட் பவர் என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம் இன்னும் மல்டி சிலிண்டர் இன்ஜின்ஸ்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் 316 பாருங்க, keeping the other parameter constant, brake power of diesel engine can be increased by. சரிங்களா, நமக்கு மற்ற இப்போ பிரேக் பவர் கால்குலேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் வந்து தேவைப்படுது. பட் இந்த இடத்துல என்ன கேட்டிங்கன்னா பிரேக் நமக்கு வந்து மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சரிங்களா, அதர் பேராமீட்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு பிரேக் பவர் பிரேக் பவர் ஆஃப் டீசல் இன்ஜின் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா, பிரேக் பவர் என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். சரிங்களா, பிரேக் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா வந்து பிரேக் பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அந்த இன்க்ரீசிங் த ப்ரெஷர் ஆஃப் இன்டேக் ஏர். சரிங்களா, நமக்கு வந்து பவர் ஈக்குவல் டு 2π/Nt/16 சொல்லுவோம். சரிங்களா, அது வந்து சாதாரணமாக பிரேக் பவர் வச்சு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல டார்க் இருக்கும், ஃபோர்ஸ் இருக்கும். சரியா, ஸோ அப்போ வந்து நமக்கு ப்ரெஷர் நம்ம வந்து ஏரோட ப்ரெஷர் நம்ம இன்டேக்கில் கொடுக்குறோம்ல, அந்த இன்டேக் ஏர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்பனா நமக்கு வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் த பிரேக் பவர் பண்ணலாம். ஓகேவா, பிரேக் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏரோட இன்டேக் ஏர் ப்ரெஷரும் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் அது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 317 பாருங்க, with increasing the temperature of intake air, IC engine efficiency. ஓகேவா, இப்போ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறோம், இன்டேக் ஏரோட ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணனா நமக்கு வந்து பிரேக் பவர் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும். பட் வந்து நான் வந்து ஐசி இன்ஜினோட எஃபிஷியன்சி வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். சரிங்களா, இன்டேக் ஏரோட டெம்பரேச்சர் அதிகமாக கொடுக்குறேன், பட் எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு கேட்டால் கம்மியாயிடும். சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் அது கரெக்டான ஆன்சர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் பிரேக் பவர் இன்க்ரீஸ் ஆகும். எதனுடைய ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் இன்டேக் ஏரோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் பிரேக் பவர் இன்க்ரீஸ் ஆகும். பட் இன்டேக் ஏரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் எஃபிஷியன்சி வந்து கம்மியாயிடும். சரிங்களா, எஃபிஷியன்சி ஆஃப் ஐசி இன்ஜின் என்னன்னா கம்மியாயிடும், டிக்ரீசஸ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 318 பாருங்க,
break thermal efficiency of the three types of reciprocating engines commonly used in road vehicles are given in the increasing order. சரியா? இப்போ break thermal efficiency வந்து ஒரு 3 இன்ஜின்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும்? ஓகே, அந்த இன்க்ரீசிங் எப்படி வந்து அசெண்டிங் ஆர்டர் எழுத சொல்றாங்க. சரிங்களா? எதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எது கம்மியாக இருக்கும்னு பார்த்தோம்னா வந்து 2 ஸ்ட்ரோக் ஆப்ஷன் ஏ 2 ஸ்ட்ரோக் ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜினும் கம்மியாக இருக்கும். அதை விட அதிகமாக இருக்கிறது 4 ஸ்ட்ரோக் ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின். அதை விட வந்து பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிறது எதுன்னு கேட்டால் 4 ஸ்ட்ரோக் கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜின், அதாவது டீசல் இன்ஜின். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3-way catalytic converter cannot control which one of the following. சரிங்களா? இப்போ வந்து 3-way catalytic converter இருக்கும். சரிங்களா? 3-way catalytic converter யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காகன்னு சொன்னால் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? எமிஷன் வரும். எக்ஸாஸ்ட் கேஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமிஷன் இருக்கும். ஹெச்சி எமிஷன், CO எமிஷன், NOx எமிஷன், SOx எமிஷன் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமிஷன்ஸ் வந்து இருக்கும். PM எமிஷன் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமிஷன் வந்து வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர். கேட்டலிட்டிக்னாவே நம்ம என்ன பண்ணுவாங்க, அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கேட்டலிட்டிக். சரிங்களா? அது வந்து கேட்டலிட்டிக்னா அது இன்க்ரீஸ் பண்ணுறது, அதனுடைய ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அது மாதிரி சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இருக்கும். 3-way catalytic converter and 2-way catalytic converter இருக்கும். ஸோ 3-way catalytic controlல எதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா ஆப்ஷன் டி, PM எமிஷன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, இதை வச்சு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ 3-way catalytic control என்னென்ன இருக்குன்னு கேட்டால் பெலேடியம், ரோடியம், பிளாட்டினம் இருக்கும். சரிங்களா? இப்போ பிளாட்டினம், பெலேடியம் அண்ட் ரோடியம் இருக்குது. ஸோ பிளாட்டினம் வச்சு எதை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா வந்து NOx வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? சரி, ரோடியம் இருக்குல்ல, ரோடியத்தை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ரோடியம் யூஸ் பண்ணி NOx வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டால் NOx வந்து நைட்ரஜன் ஆக்சைடு. இப்போ NOxன்றது என்னது, எமிஷன். NOxன்றது என்னன்னா நம்மளுக்கு வந்து பொல்யூஷன். சரிங்களா? அந்த NOx வந்து பொல்யூஷன் இல்லாமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா அது நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் என்ன பண்ணால் கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னது, பொல்யூஷன் வந்து வராது. சரியா? ஸோ இப்போ பாருங்க, ரோடியம் வந்து எதை கன்வெர்ட் பண்ணுறாங்க, ரோடியம் இருக்கிறதுனால ரோடியம் வந்து பை யூஸிங் ரோடியத்தை யூஸ் பண்ணி NOx வந்து நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. பட் நெக்ஸ்ட் வந்து பிளாட்டினம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் வந்து ஹைட்ரஜனை வந்து ஆக்சிஜன், சரிங்களா, கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர் H2O என்ன பண்ணுது, கன்வெர்ட் பண்ணுது. தேர்ட் வந்து பெலேடியம். ஓகே, பெலேடியம் என்ன பண்ணுதுன்னா கார்பன் மோனாக்சைடை வந்து கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணுதுன்னா கன்வெர்ட் பண்ணிடுது. சரியா? ஸோ அப்போ நம்ம 3-way கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்னா 3-way. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறாங்க 3-wayல, ஃபர்ஸ்ட் யார் பெலேடியம், செகண்ட் ரோடியம், அடுத்து பிளாட்டினம். சரிங்களா? பெலேடியம் வந்து கார்பன் மோனாக்சைடை வந்து கார்பன் டை ஆக்சைடாகவும், ரோடியம் NOx வந்து நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனாகவும், பெலேடியம் HCயை வந்து என்னது ஹைட்ரோ கார்பனை வந்து H2O அண்டு CO2 வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் 3. ஓகேவா? 1 2 3. ஓகே, இது 3மே தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Which one of the following automobile exhaust gas pollutant is major cause of போட்டோகெமிக்கல் ஸ்மோக்? சரிங்களா? போட்டோகெமிக்கல் ஸ்மோக்ன்றது என்னன்னா வந்து லைக் எது மாதிரி இருக்குன்னா ஆக்சிஜன் O3 மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது இப்போ மேஜர் பொல்யூட்டன் கேஸ் பொல்யூட்டன் என்னன்னு கேட்டால் NOx தான். அது அந்த போட்டோகெமிக்கல் ஸ்மோக் வந்து ரொம்ப காசஸாக இருக்கும். சரிங்களா? NOx தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 to 1. The thermal efficiency of diesel cycle can be increased by. சரிங்களா? இப்போ தெர்மல் சைக்கிள் எஃபிஷியன்சிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். சரிங்களா? 1 - RP பவர் காமா -1 இன்டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ அப்போ அது எது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டால் கம்ப்ரெஷன் ரேஷியோ. ஓகேவா? கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கட் ஆஃப் ரேஷியோ என்ன பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? கம்ப்ரெஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணி கட் ஆஃப் ரேஷியோ வந்து டிக்ரீஸ் பண்ணோம்னா இன்க்ரீஸிங் த கம்ப்ரெஷன் ரேஷியோ அண்ட் டிக்ரீஸிங் த கட் ஆஃப் ரேஷியோ அப்படி பண்ணோம்னா அது கண்டிப்பாக அது எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. 3 to 2. The thermal efficiency of standard auto cycle for compression ratio 5.5. சரிங்களா? இப்போ வந்து கம்ப்ரெஷன் ரேஷியோ ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி எது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒன்லி கம்ப்ரெஷன் ரேஷியோ மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ ஃபார்முலா பார்த்தோம்னா வந்து எஃபிஷியன்சி ஆஃப் ஆட்டோ சைக்கிள் ஈக்குவல் டு 1 - 1 டிவைட் பை கம்ப்ரெஷன் ரேஷியோ பவர் காமா -1. சரிங்களா? இதுதான் அது ஃபார்முலா. அப்போ கம்ப்ரெஷன் ரேஷியோ வேல்யூ தெரிஞ்சால் மட்டுமே போதும். ஓகே, கம்ப்ரெஷன் ரேஷியோ மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். கம்ப்ரெஷன் ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா அதிக எஃபிஷியன்சி தரும். இப்போ காமான்றது என்னன்னா 1.4 தான். சரிங்களா? இப்போ அந்த கம்ப்ரெஷன் ரேஷியோட வேல்யூ என்னது 5.5 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஃபார்முலா என்னது, ஆட்டோ சைக்கிள் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 - 1 டிவைட் பை
கம்ப்ரஷன் ரேஷியோ பவர் காமா மைனஸ் 1. கம்ப்ரஷன் ரேஷியோ வேல்யூ 5.5, காமா வேல்யூ வந்து 1.4. அது சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் கேட்டால் 50% வந்து கிடைக்கும். சரிங்களா, 50% ஆன்சர் வருது. பட் நம்ம இதில் என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து என்னன்னா, கம்ப்ரஷன் ரேஷியோ மட்டும் தான் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆட்டோ சைக்கிள் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 - 1 / கம்ப்ரஷன் ரேஷியோ RC பவர் காமா மைனஸ் 1. அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 to 3 பாருங்க. A vicarious pressure that if it act on the piston during the entire power stroke, okay, would produce the same amount of net work as that produced during the actual cycle. சரிங்களா, என்ன கேட்டிருக்காங்க, டேரெக்டாக வந்து மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷருக்கு வந்து என்னென்னா ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஓகேவா, நமக்கு வந்து மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம், மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் ஈக்குவல் டு மொத்த ஒர்க் டன் டிவைடட் பை சொட் வால்யூம். சரிங்களா, விஎஸ் சொட் வால்யூம் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்டையர் ப்ரெஷர் வந்து நம்ம ஒரு ஆக்சுவல் சைக்கிள் வந்து எவ்வளோ ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகுமோ அதேக்கு ஈக்குவல் தான் நம்ம என்னென்னா ஒரு மீனாக வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகுது பிஸ்டனில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அது பேர் தான் மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் ஆக்டிங் அந்த சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டூரிங் பவர் ஸ்ட்ரோக். அப்போ மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷருக்கு இதுதான் டெஃபினிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 3 to 4. An ideal cycle based on the concept of combination of, சரிங்களா, காம்பினேஷன் ரொம்ப முக்கியம், காம்பினேஷன் ஆஃப் 2 heat transfer process. ஓகேவா, 2 heat transfer process at 1 at constant வால்யூம்லையும் 1 at other constant ப்ரெஷர்லையும் நடக்குது. சரிங்களா, 2 heat transfer process வந்து 1 என்னது கான்ஸ்டன்ட் வால்யூம்னு, 1 வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லையும் நடக்குது. சரிங்களா, ஸோ அப்போ அந்த ஒரு ஐடியல் சைக்கிள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக ஐடியல் சைக்கிள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, காம்பினேஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக என்ன வரும்னு கேட்டால் டியூவல் சைக்கிள். சரிங்களா, டியூவல் சைக்கிள் தான் ரெண்டுமே நடக்குமே. ஓகேவா, 2 ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து 1 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் நடக்கும், 1 வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லையும் நடக்கும். ஓகேவா, டியூவல் சைக்கிள் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 3 to 5 லாஸ்ட் கொஸ்டின். The ratio of brake power to indicated power of an IC engine is called. சரிங்களா, இப்போ வந்து ஐசி இன்ஜின் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி தான் கரெக்டான ஆன்சர். மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு பிரேக் பவர் டிவைட் பை இண்டிகேட்டட் பவர். ஓகே, பிபி டிவைட் பை ஐபிக்கு தான் வந்து ஃபார்முலா பார்த்தோம்னா வந்து மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு பிரேக் பவர் டிவைட் பை இண்டிகேட்டட் பவர். சரிங்களா, ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் எல்லா கொஸ்டின்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணலாம். அடுத்து ஃபர்தராக ஏதாவது வீடியோ நம்ம கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.